நிறைய முறைகேடுகள் நிறைய கேஸ்லாம் போட்ட பிறகு தனி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர்என்சிக்கு அப்பாற்பட்ட டிபார்ட்மெண்ட் ஆடிட் செய்யணும்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் போன பல வருஷமா 3-4 வருஷமா இப்போ ஆடிட் ரிப்போர்ட்ஸ் வருதில்லை. அதுக்கு தான் மேல்முறையீடு பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டில் போய் இந்த மாதிரி ஆடிட் ரிப்போர்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுங்க. இப்போ 1000 ரூபாயில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க கோவில் சிப்பந்திகள் செலவு தான் மேக்ஸிமம் 50% மேலே இருக்குது. யார் சிப்பந்தி? அங்கே இருக்க அர்ச்சகர்களோ பூசைகளோ இல்லை, அங்கே இருக்க ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரிகள் ஊழியர்கள் அவங்களுக்கு அசிஸ்டன்ட் 45% அங்கே போடுது. அதாவது 2025-26 ஆன பணத்தை இப்போ எடுத்துட்டு இதுக்காக ஆடிட் பண்ணுறது 22-23 அந்த பணத்தை இப்போ எடுத்துட்டு ஆடிட் போட்டால் சப்மிட் பண்ண மாட்டாங்க, ஆடிட் பண்ண மாட்டாங்க. இந்த ஆடிட்டை பற்றி பேசும்போது இப்போ ஆடிட் ஆப்ஜெக்ஷன்ஸை எப்படி இவங்க கிளியர் பண்ணாங்க? ஏன்னா ஆடிட் ஆப்ஜெக்ட் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போட்டு உட்காரவங்க ஒரே நாளில் ஆயிரக்கணக்கில் இவங்க ரிசால்வ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. 3 வருஷமா அவங்க 105 ஏக்கர் சேலம் சுகவனேஸ்வர் கோயிலுக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. ஆக்கிரமிப்புகளாக அகற்றி அந்த இடத்தை கையகப்படுத்தி முறையாக குத்தகைக்கு விட்டு பணம் மீட்கணும்னு போடுறாங்க. 3 வருஷமா ஒன்றுமே பண்ணல. என்ன பப்ளிஷ் பண்ணீங்க? அது சுருக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்கோங்க. சுருக்காக இது கோர்ட்டு இது என்னன்னாக்க, ஒன்று கோர்ட் சொல்லுவதை முழுமையாக அதை கடைபிடிக்கக்கூடாது, முழுமையாக அதை நிராகரிக்கணும். இது ஃபஸ்ட்டு. அது முடியாட்டி மழுப்பி செஞ்சுட்டோன்னு போய் சொல்ல வேண்டியது. அதாவது 2025-26 ஆன பணத்தை இப்போ எடுத்துட்டு இதுக்காக ஆடிட் பண்ணுறது 22-23 அந்த பணத்தை இப்போ எடுத்துட்டு ஆடிட் போட்டால் சப்மிட் பண்ண மாட்டாங்க, ஆடிட் பண்ண மாட்டாங்க. இப்போ எதுனால பல கோயில்கள் ஆடிட் போட்டு ஃபுல்லாக வரலைன்னாக்கா ஆடிட் நடக்கலை. அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் அளவு கடந்த மகிழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சிக்கு ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு கி நாகராஜன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். நமஸ்காரம். 2 இஷ்யூக்கு முன்னாடியே பேசியிருந்தோம் சார். ஆடிட் ரிப்போர்ட் எல்லாம் ப்ராப்பராக அவங்க சப்மிட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நீதிமன்றம் அதற்கு ஒரு சாட்டை அடியே கொடுத்துருக்கு. பெரிய கோவில்களின் கணக்கு தணிக்கை முழு விவரங்களை வெளியிட வேண்டும். அறநிலையத்துறைக்கு ஹைகோர்ட் கெடுவோட விதிச்சிருக்கு சார். இப்போ ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், தமிழகத்தில் பெரிய கோவில்கள் அப்படின்னா அது சில நூறுகளில் தான் இருக்கும். ஆனால் மொத்தமாக ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் கிட்டத்தட்ட ஒரு 48,000 கோவில்கள் இருக்கிறது, 44,000 கோவில்கள் இருக்கிறது. இப்போ இவங்க தணிக்கை செய்யப்பட்ட அறிக்கைகளை வெளியிடுவதில் ஏன் இவ்வளோ தடுமாறுறாங்க சார்? ஏன்னா நிறைய குழப்பம் இருக்குது. ஒவ்வொரு தணிக்கையை எடுத்தாக்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆர்டிஏயில் பல கோயில்களுடைய ஆடிட் ரிப்போர்ட் தணிக்கை அறிக்கையெல்லாம் எடுத்துருக்கிறோம். ஒவ்வொன்றும் படித்து பார்த்தாக்க அவங்க ஆடிட் ஆப்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கு, இதை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுக்குறாங்க. முறைகேடுகள் லிஸ்ட் பண்ணுறாங்க. கடைசியாக பார்த்ததில் இந்த மாதிரி முறைகேடுகள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறது கிட்டத்தட்ட 17-18 லட்சம் முறைகேடுகள் இருக்குது. என்ன கோயில்களும் தணிக்கை பண்ணது, தணிக்கை யார் பண்ணுறாங்க? ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டே பண்ணுது. அந்த காலகட்டத்தில் அவங்க நிர்வாகத்தில் 18 லட்சம் முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு போட்டுட்டு அது இன்னும் நிலுவையில் இருக்குது. அது இன்னும் தீர்வு கொடுக்கல. இதை நம்மளும் பேசுகிறத பற்றி ஒன்று உதாரணம் எடுத்துக்கலாம். நம்ம தணிக்கை அறிக்கை சேலம் சுகவனேஸ்வர் கோவில், அங்கே வந்து ஒரு 105 ஏக்கர் ஆக்கிரமிப்பில் இருக்குது. அதை வந்து தணிக்கை அறிக்கையில் முதல் வருடம் இந்த ஆக்கிரமிப்பு இருக்குது, இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி கையகப்படுத்த வேண்டும் அப்படின்னு குறுக்க வைக்கிறாங்க. பதிலே கிடையாது. ஏன்னா 18 லட்சம் பார்க்கணும். அடுத்த வருஷம் அதையே திரும்பி சொல்கிறாங்க, அதுவும் ஒன்றும் கிடையாது. 3ஆவது வருஷம் அதே சொல்கிறாங்க, அதுவும் கிடையாது. இது நடந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆக போகுது. இப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த 18 லட்சங்கிற கவுண்டே இந்த 3ஐயும் சேர்த்து தான் வருமா இல்லை? இப்போ 3 வருஷமா அவங்க 105 ஏக்கர் சேலம் சுகவனேஸ்வர் கோயிலுக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. ஆக்கிரமிப்புகளாக அகற்றி அந்த இடத்தை கையகப்படுத்தி முறையாக குத்தகைக்கு விட்டு பணம் மீட்கணும்னு போடுறாங்க. 3 வருஷமா ஒன்றுமே பண்ணல.
இது நடந்து 15 வருஷம் ஆகுது. இப்போ என்ன அந்த இடம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அது இப்போ ஆக்கிரமிப்பாளர் கையில் சேஃபாக இருக்குன்னு தான் தோணும். கோயில்கிட்ட கிடையாது, அது போயிடுது. என்ன இன்னொரு தணிக்கை அறிக்கை வருது, இந்த மாதிரி இந்த இடம் தரிசாக இருக்குது, இங்கே வந்து குத்தகைதாரர்கள் விடவே இல்லை, அதனால் கோவிலுடைய வரவு பாதிக்கப்படுகிறது. அது பதில் போட்டுறாங்க அந்த கோயில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள். இந்த இடம் எனது ஆக்கிரமிப்பாளர்களாக அபகரிக்க அபாயம் உள்ளதால் அதை நாங்கள் குத்தகைக்கு விடுவதில்லை. எதுக்கு வந்தீங்க நீங்கள்? இதெல்லாம் உண்மையிலேயே அவங்க கொடுத்த இது. அதான் இந்த 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 ஆடிட் ஆப்ஜெக்ஷனை நம்ம ரத்து செஞ்சிடலாம் அப்படின்னாங்க. இதெல்லாம் பல முறைகேடு இருக்குது. இதெல்லாம் மேல்முறையீட்டு பண்ணி இன்னொன்று இருக்குது. இல்லை, ஒரு கோவிலுடைய வருமானம் இந்த அளவுக்கு தாண்டினாக்க இதை இண்டிபெண்ட் வெளியில் உள்ள ஆடிட்டர்ஸ் தான் ஆடிட் பண்ணுறது. அதெல்லாம் விட்டுட்டாங்க. பழனி, அதாவது தமிழ்நாட்டிலே மேக்ஸிமம் ரெவென்யூ அங்கேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் இவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. HRSC விட்டு டிபார்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நிறைய முறைகேடுகள் நிறைய கேஸ்லாம் போட்ட பிறகு தனி டிபார்ட்மெண்ட், HRSCக்கு அப்பாற்பட்ட டிபார்ட்மெண்ட் ஆடிட் செய்யணும்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் போன பல வருஷமாக 3-4 வருஷமாக இப்போ ஆடிட் ரிப்போர்ட்ஸ் வருதில்லை. அதுக்கு தான் மேல்முறையீடு பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டில் போய் இந்த மாதிரி ஆடிட் ரிப்போர்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுங்க அப்போ தான் தெரியும்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லி, அப்புறமா அந்த ஹைகோர்ட்டில் இவர் அரசு தரப்பு வாக்காளர் வழக்கறிஞர் சொல்கிறார், இல்லை நாங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறார். என்ன பப்ளிஷ் பண்ணீங்க? அது சுருக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்கோங்க. சுருக்கா இது கோர்ட்டு இது என்னன்னாக்க, ஒன்று கோர்ட் சொல்லுவதை முழுமையாக அதை கடைபிடிக்கக்கூடாது, முழுமையாக அதை நிராகரிக்கணும். இது ஃபஸ்ட்டு. அது முடியாட்டி மழுப்பி செஞ்சுட்டோன்னு போய் சொல்ல வேண்டியது. ரூல்ஸ் 1, ரூல்ஸ் 2. ஆமாம், இந்த மாதிரி இந்த தணிக்கை அறிக்கை தான் நடந்துருக்கு. இது என்ன, இப்போ நேயர்களின் புரிதலுக்காக இதை நான் கேட்குறேன் சார். இப்போது ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் சம்மரிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாக்க ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ்னாக்க வருவாய் எங்கெல்லாம் வந்தது, செலவு எவ்வளோலாம் வந்தது, ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்தது விரிவாக எங்கெல்லாம் முறைகேடு இருக்கோ அந்த முறைகேடுகளுடைய விரிவாக்கம் இருக்கும். இல்லை, அதாவது உதாரணத்துக்கு இப்போ HRSC ஆஃபீஸர்ஸ் மீட்டிங்கில் நாங்கள் பட்டர் முறுக்கு வாங்கி சாப்பிட்டோம் 4500 ரூபாய் அப்படின்னு ஒரு பில்லு இருக்குது. அந்த பில்லு ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸில் இருக்கும், சம்மரியில் இருக்காதுன்னு சொல்கிறீங்க? வராது. ஆடிட்டர்லையும் இருக்காது, சம்மரிலும் இருக்காது. எங்கே இருக்குன்னு கேட்டாக்க, ஆடிட் பண்ணுறாங்க இல்லையா, ஆடிட் பண்ணுறவங்க அதை மேற்கோள் காட்டலாம். இந்த மாதிரி தவறாக பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு மேற்கோள் காட்டலாம். நான் விரிவாக சொல்லிடுறேன். இப்போது ஒரு உதாரணத்துக்கு கோவிலில் வருவாய் 1000 ரூபா இருக்குன்னு வச்சுங்க. எதுக்காக செலவழிக்க வேண்டியது 1000 ரூபாயில்? முதன்மையாக கோவில் வழிபாட்டு தேவைக்கு யூஸ் பண்ணோம். இரண்டாவது, அந்த கோவிலில் அங்கே இருக்கிற சிப்பந்திகள், அதாவது தொழிலாளர்கள் இருப்பாங்க, வழிபாட்டு டைரக்ட் வழிபாடு, தூய்மை, அது இது அக்கௌண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே. மூணாவதாக கம்யூனிட்டி, அந்த இடத்துல உள்ள கோவில் பக்தர்களுக்காக ஏதாவது நல்லது. அந்த மூணாவது இருக்குது. இப்போ 1000 ரூபாயில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க கோவில் சிப்பந்திகள் செலவு தான் மேக்ஸிமம் 50% மேலே இருக்குது. யார் சிப்பந்தி? அங்கே இருக்க அர்ச்சகர்களோ பூசைகளோ இல்லை, அங்கே இருக்க HRSC டிபார்ட்மெண்ட் நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரிகள், ஊழியர்கள், அவங்களுக்கு அசிஸ்டன்ட் 40-45% அங்கே போடுது. வழிபாடுன்னு பார்த்தாக்க, வழிபாட்டு சம்பந்தம்னு பார்த்தாக்க 15-16% போடுது. இதைத்தான் நான் கேட்குறோம். நீங்கள் சும்மா மேற்கோள் காட்டி இவ்வளோ வந்தது, இவ்வளோ சமையல்லாம் வராது, டீட்டெயில்ஸாக வராது. ஸோ சம்மரி அதாவது நீங்கள் கேள்விகள் கேட்டுருவீங்க, நம்மளுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கொலாப்ஸ் வெளியில் வந்துடும் என்பதற்காகவே இந்த சம்மரியை மட்டும்தான் அப்லோட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா சார்? மேல் ஒரு ஒழுகி அது கொஞ்சம் ஜீனெல்லாம் வச்சு உள்ளே இருக்கிறத அமுக்கி காட்டுறது தான் சம்மரி. ஏன் சம்மரி புரியாது பெருசாக. இல்லை, அதான் HRSC இப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன, மனுதாரர் தரப்பில் TR ரமேஷ் ஆஜராகி அவங்க மறுபடியும் ஆலய வழிபாடு சங்கம் தான் நீதிமன்ற உத்தரவை வேண்டுமென்றே அறநிலையத்துறை நிறைவேற்றவில்லை,
திருவண்ணாமலை போன்ற கோவில்கள் சார்ந்த வழக்குகளின் உத்தரவையும் இது போல நிறைவேற்றவில்லை, சுருக்கத்தை மட்டுமே பதிவேற்றம் செய்துள்ளனர். சுருக்கத்துல இப்போ இதுக்காக எதற்காக ஒரு தணிக்கை அறிக்கையை வெளிப்படையாக வெளியேற்றணும், இது சொல்லப்பட இருக்குது. ஏன்னாக்க வெளிப்படையாக வந்தாக்க அவங்க தவறுகள் குறையும். அதற்காக உண்மையாக கரெக்டாக அதானே. அது ரமேஷுக்கோ எனக்கோ 5 பைசா 10 பைசா லாபம் கிடையாது. எந்த நன்மை ஏற்பட வேண்டியது கோவில் பக்தர்களுக்கு. ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக விட்டுட்டோம்னாக்க எல்லாம் அங்கே இருக்கிற நிறைய முறைகேடுகள்லாம் வெளில வந்துடும். அந்த ஒரு பயத்தில் தான் விடாமல் மூடி மொழி வச்சிருக்காங்க அவங்க. சார், அவங்க இன்னொன்னும் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 48 பெரிய கோவில்களின் 223ஆம் ஆண்டுக்கான கணக்கு தணிக்கை விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டன. மேலும் 1036 கோவில்களின் கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டு அந்தந்த கோவில் இணையதளங்களில் பதிவேற்றப்பட்டுள்ளன. மேலும் 541 கோவில்களின் கணக்கு தணிக்கை விவரங்களின் சுருக்கம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள பணிகளை முடிக்க அவகாசம் வழங்க வேண்டும்னு அரசு தரப்பிலிருந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பல வழக்கு போட்டு ஒரு சில சீர்திருத்தம் நடந்திருக்கு. முன்னே எப்படி பண்ணாங்கன்னாக்க தணிக்கைக்கு 4% கோவில் ஆடிட் ஃபீட் எடுத்துப்பாங்க. இந்த 4%ங்கிறது இது ரொம்ப அதிகமான ஒரு அமௌண்ட். பல முறை சொல்லியிருக்கீங்க, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலே அவ்வளவு கொடுக்கற சான்ஸே கிடையாது. அது என்ன அட்வான்ஸாக வாங்கிடுவாங்க பணத்தை. இப்போ கரண்ட் இந்திய ஆண்டுன்னு வச்சு இப்போ எடுத்துட்டீங்கன்னாக்க, அதாவது 2025-26 பணத்தை இப்போ எடுத்துட்டு எதுக்காக ஆடிட் பண்ணுறது 22-23 அந்த பணத்தை இப்போ எடுத்துட்டு ஆடிட் போட்டால் சப்மிட் பண்ண மாட்டாங்க, ஆடிட் பண்ண மாட்டாங்க. இப்போ எதுனால பல கோவில்கள் ஆடிட் போட்டு ஃபுல்லாக வரலைன்னாக்கா ஆடிட் நடக்கலை. அது நிறைய. இப்போ இந்த ஆடிட் அப்படிங்கிறது இப்போ ஏற்கனவே நீங்க சொல்லிங்க, ஹெச்ஆர்என்சியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஆடிட் அப்படிங்கிறது கிடையாது. ஹெச்ஆர்என்சிலேயே ஒரு ஆடிட்னு ஒன்று வச்சு அதை அவங்களே பார்த்துக்கிறாங்க. இப்போ நீங்க எதிர்பார்க்கக்கூடியது அந்த ஆடிட்டர் ரிப்போர்ட் என்ன ஆயிடுச்சுனாக்க, சட்டப்படி பார்த்தாக்க ஒரு வருமானமுக்கு மேலே போனாக்க அது எக்ஸ்டர்னல் ஆடிட். எக்ஸ்டர்னல் ஆடிட்னாக்க அவுட் சைட் கவர்மெண்ட் இட் செல்ஃப். இப்போ ஹெச்ஆர்என்சி என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா, அந்த ஆடிட் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர்என்சி கமிஷனர் கீழே இருந்தது, அதை எடுத்து வெளியில் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்க. அதான் வித்தியாசம். அவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. எக்ஸ்டர்னலாக ஆடிட்டுக்கு கொடுத்த மாதிரி இப்போ என்ன பண்ணிருக்காங்கனாக்க, இவங்க ஓப்பனாக ஒரு இது கொடுத்து ஒரு பிட்டு கேட்டிருக்காங்க. அந்தந்த ஊரில் இருக்கிற சார்ட் அக்கௌண்டன்ட்ஸ் விண்ணப்பிக்கலாம் கோயில் இதை பண்ணுறது ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவங்க ஆடிட்டர்ஸ்லாம் எம்பேனல் பண்ணி அவங்க ஆடிட் மேற்கொள்ளலாம், அந்த வாய்ப்பு இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, பல வருடங்களாக 16 வருஷமாக போராடி இப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இப்போ ஹெச்ஆர்என்சியே சிஏஎஸ்லாம் எம்பேனல் பண்ணலாம் வந்திருக்காங்க. அதுவும் வரவேற்கத்தக்கது. பெரிய சீர்திருத்தம் தான் இல்லையா சார்? அது அந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றின்னு தான் சொல்லணும் இல்லையா சார்? ஓரளவுக்கு நாங்கள் போராடி வந்த ஒரு அவுட்கம்னு சொன்னாங்க. முக்கியமாக இந்த ஆடிட்டை பற்றி பேசும்போது இப்போ ஆடிட் ஆப்ஜெக்ஷன்ஸை எப்படி இவங்க கிளியர் பண்ணாங்க. ஏன்னா ஆடிட் ஆப்ஜெக்ட் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போட்டு உட்காருவாங்க. ஒரே நாளில் 1000கணக்கில் இவங்க ரிசால்வ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதை எப்படி இந்த 18 லட்சம் 19 லட்சம் ஆடிட் ஆப்ஷன் 1.8 மில்லியன் கிட்ட ஆடிட் ஆப்ஷன் இல்லை, 1.8ங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி சார்? அது போகிறது 15-20 வருஷம் முன்னாடியிலேருந்து இருக்குது. இல்லை, அதன் பிறகு அப்போ இது இன்னும் கூடுதல் ஆயிருக்குமே சார்? இப்போ ஆட் ஆயிருக்கும் இல்லையா? அது நம்ம லட்சத்தில் பேசுறதுனால ரவுண்ட் ஆஃபில் போயிடுது. நேர்களே, மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.